உங்க வீட்டு பிள்ளைய பரதா போட்டு பாதுகாப்பா இருக்கணும். இதே அடுத்த வீட்டு பிள்ளையனா அறுத்து போடுவீங்களாடா? இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த சம்பவம் நடந்தது மேற்கு வங்கத்துல. இந்த சம்பவத்தை பண்ணது இஷா லஸ்கர், அப்துல் ஹுசைன் லஸ்கர் அப்படின்னு 2 இஸ்லாமியர்கள். ஏன் மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கலையா, இல்ல மற்ற மதத்தவங்க இந்த மாதிரி செய்யலையா அப்படின்னு கேட்டா செஞ்சிருக்காங்க. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமாவும். ஆனா மேற்கு வங்கத்துல தொடர்ச்சியான முறையில குறிப்பிட்ட மதத்தவர்னால பெண்களுக்கு துன்புறுத்தல் அதிகமாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தேஷ்காலி பிரச்சனை நடந்துச்சு. அதாவது மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் பட்டியலின சகோதரிகள் பல பேர்கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு சமீபத்தில் கைதானார். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு கூட நடக்கலாம்ங்க. இது காரணம் சிறுபான்மை ஓட்டு வங்கி, சட்டவிரோத குடியேறிகள். மோடி சொல்றாப்புல சொன்னோம்னா ஊடுருவல்காரர்கள் மேற்கு வங்கத்துல அதிகமா இருக்காங்க. இப்ப தமிழகத்திலேயும் பார்த்தோம்னா அதே சிறுபான்மையர் ஓட்டு வங்கிக்கு ரொம்ப தாஜா தூக்குறான். அங்கங்க பார்த்தோன்னா பங்களாதேசியல் கைது, அதாவது ஊடுருவி வந்துட்டாங்க, இவங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லை, இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, இவங்க சட்டவிரோத செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சிலரை கைது பண்றாங்க. இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சா தமிழகத்திலையும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு.